விதிமுறைகளை தெரிந்துக் கொண்டு அவர்கள் தொழிலில் எவ்வாறு முன்னேற வேண்டும் என்பதற்கான வழிமுறைகளை நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள். நம் விடியலை வா நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தல். வணக்கம். இந்த வாரம் நம்முடைய நிகழ்ச்சியில் சந்தைப்படுத்துதல் அதை பற்றி பேசுகிறோம். தொழில் முனைவோருக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத பேசிக்கிட்டு இருந்தோம். முக்கியமான அங்கங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இதுவரை பேசினோம். இந்த வாரம் அதாவது ஒன்று விற்பனை, இன்னொன்று சந்தைப்படுத்துதல், ஆங்கிலத்தில் சேல்ஸ், இன்னொன்று என்ன மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் செய்கிறதுக்கு பெரிய நிறுவனங்களில் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்காக தனியாக ஒரு துறையே இருக்குது. ஆனால் ஒரு சின்ன நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு ஆள் தான் செய்ய முடியும். எப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு ஆள் இருக்கக்கூடிய தொழிலில் அவரே எல்லாத்தையுமே செய்வார். அப்போ அதிகமாக அடிபடக்கூடிய ஒரு இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சந்தைப்படுத்துதல் இதுதான், விற்பனை தான். நல்லா இருக்கு பொருள், ஆனால் விற்க மாட்டேங்குது, இதுக்கு மேலே நம்ம ஸ்கேலப் பண்ண முடியல, இப்படிங்கிற மாதிரி தான் நம்ம அடிக்கடி கேட்குறோம். ரொம்ப நல்லா இருக்குங்க, ஆனால் ஒரு அளவுக்கு மேலே வளர முடியலைங்க அப்படின்னு. எங்கேயோ நம்மக்கிட்ட என்ன நினைக்கிறோன்னா, அதாவது நல்லா பொருள் நல்லா இருந்தால் போதும், தானாக எல்லாம் விற்று போயிடும் அப்படின்னு எங்கேயோ நம்மளுடைய உள் மனசில் ஒன்று இருக்குது. அதை முதல்ல மாற்றணும். இதுக்கு ஒரு சின்ன நான் உதாரணம் சொல்கிறேங்க. அதாவது நீங்கள் உலகத்தில் எதை வேணால் எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு இப்போ கார்னு எடுத்துக்கலாம். இப்போ காரில் உலகத்துலேயே சிறந்த 10 கார் என்ன அப்படிங்கிறது ஜேடி பவர் சர்வே ஒன்று போடுறாங்க. அப்போது ஒவ்வொரு வருஷமும் ஜேடி பவர் சர்வேல இந்தந்த கார் தான் முதலிடம், 2ஆம் இடம் அப்படின்னு 10 டாப் 10 போடுறாங்க. இப்போது இந்த டாப் 10 ஆன காரை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு காரும் எந்த அளவுக்கு விற்றுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டாப் 10ல் முதலாம் இடத்தை பிடித்த கார் அதிகமாக விற்பனை ஆவதில்லை. அப்போது நம்ம தரம்னு சொல்கிறதும் வாடிக்கையாளர் தரம்னு நினைக்கிறதும் வேறு விஷயங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நமக்கு நம்ம ப்ராடக்ட் பெருசுன்னு தெரியுது. அப்படி பார்த்தா ஒரே ஒரு பொருள் மட்டும் தானே விற்கணும். இதுதான் நல்ல தரமான பொருள் அப்படின்னு மக்கள் ஒன்று விரும்புனாங்கன்னா அதை மட்டுமே வாங்கிட்டு போயிட்டுருப்பாங்களே. ஏன் சந்தையில் நூற்றுக்கணக்கான பொருள்கள் இருக்குது? காரணம், மக்களின் எண்ணங்களும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்குது இல்லையா? தரம் பற்றிய நம்ம நிர்ணயமும் மாறிட்டுருக்கு, காலப்போக்கில் மாறிடுச்சு. இப்போ ஒரு 10 வருஷம் முன்னாடி இதுதான் நல்ல மொபைல் அப்படிங்கிறோம். இப்போ அதெல்லாம் ஒன்றும் வேஸ்ட்டுங்க, இதுதான் நல்லா இருக்குது அப்படிங்கிறோம். மக்கள் மனசும் மாறுது, தரமும் மாறுது, தரம் பற்றிய மக்களுடைய எண்ணமும் மாறுது, எதிர்பார்ப்பும் மாறுது. அப்போது மாறி வர்ற சூழ்நிலையில் மக்கள்கிட்ட நம்முடைய பொருளை கொண்டு போய் சேர்க்கணுன்னா அதுக்குன்னு ஒரு துறை வேணும். மக்கள் என்ன கேட்குறாங்க, நம்மளால் என்ன கொடுக்க முடியுது, அதை எப்படி கொடுக்கணும், மக்கள் கேட்குற மாதிரி கொடுக்கணும். இப்போ நல்ல சினிமா இருக்குது, எத்தனையோ நல்ல படங்கள் ஓடவே இல்லை. ஏன் நீங்கள் ஓடலைன்னு கேட்டிங்கன்னா, இது நல்ல படம்னு மக்கள் புரிஞ்சுக்கிட்டு போகிறதுக்குள்ளே தேட்டரை விட்டு போயிடுது. அது இன்னொன்று நல்ல படம்ங்கிறது யார் சொல்லணும்? இப்போ தானாக பார்த்து தான் புரிஞ்சுக்கணுன்னா போய் பார்க்குறவங்க கொஞ்சம் பேர் தான். ஆனால் ஒரு சில படங்களுக்கு முன்னாடியிலேருந்தே ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு பயங்கரமாக க்ரியேட் பண்ணுவோம். இந்த மாதிரி படம் வந்ததே இல்லை, இப்படி வருதுன்னா அப்போ எல்லா மக்கள் என்ன பண்ணுறாங்க, அதை போய் பார்க்கணுங்கிற எண்ணத்தை முதல்ல விதைக்கிறாங்க. போய் பார்க்குறாங்க, போய் பார்த்துட்டு கூட எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு தடவை பார்க்க வச்சுட்டாங்க. ஒரு தடவை பார்க்க வைச்சாலே இன்றைக்கி ஒரு படம் வெற்றி. ஒரு படத்தை பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொன்னால் கூட அந்த படம் இன்றைக்கி வெற்றி. அப்போ என்ன செய்யணும்? நிறைய பேரை பார்க்க வைக்கிறதுக்கு சந்தைப்படுத்துதல் தேவைப்படுது. அதனால தான் பார்த்திங்கன்னா ஒரு 20 வருடங்கள் முன்னாடி சினிமா எடுக்கிறதுக்கு செலவாகும், விற்பனை பண்ணுறதுக்கு பெரிய செலவு கிடையாது. விற்று போயிடுச்சுன்னா ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி சினிமா ஈஸியாக யார் வேணால் தயாரிச்சிடலாம், பெரிய செலவு கிடையாது. விற்பனை செய்வதற்கு நிறையா பணம், சந்தைப்படுத்துதலுக்கு நிறையா பணம் தேவைப்படுது, வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்ல நிறையா பணம் தேவைப்படுது. அப்போ சந்தைப்படுத்துதல் அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம். ஊறுகாவாக இருந்தாலும், சினிமாவாக இருந்தாலும், காராக இருந்தாலும் முக்கியமாகுது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, முதலாளிகள் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நம்ம பொருள் யாருக்கானது, டார்கெட் குரூப்புன்னு சொல்கிறோம், யாரை நம்பி இருக்கோம். இதை பல பேர் பல சமயங்களில் தவறாக புரிந்து கொள்வதனால்தான் பெரிய பெரிய நிறுவனங்கள் கூட வீழ்ச்சி அடையுது. யாருக்காக நம்ம இருக்கோம்? விலையை மட்டும்தானா? அப்படின்னா சில பேர் சொல்ல, விலையை குறைச்சா நம்ம நிறையா விற்க முடியுமா? இல்லை, விலையை குறைச்சி ஒன்றும் இல்லாமல் போன கம்பெனி நிறையா இருக்குது. விலையை கூட்டிக்கிட்டே போய் நல்லா இருக்கிற கம்பெனிகள் இருக்குது. விலைங்கிறது எதை வச்சு, எந்த விலை அப்படின்னா என்ன பிராண்ட், அது
உதாரணத்துக்கு இட்லியோட விலை நீங்கள் தயாரிப்பு விலை 10 பைசா இருக்குது, ஆனால் உங்கள் டேபிளில் கொண்டாடுறப்போ அது 15 ரூபாய்க்கு வருது. அப்போது அந்த 10 பைசா இட்லிக்கு 15 ரூபா எதெல்லாம் நீங்கள் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லா ப்ராசஸும் முதல்ல உங்கள் பிராண்ட் பண்ணி அந்த இடத்துக்கு உள்ளே கொண்டு போகிறதுலேருந்து அதுக்கப்புறம் செலவுகள்னு பார்த்தீங்கன்னா ஏசி, டேபிள், ஆட்கள், அங்கே இருக்கக்கூடிய அத்தனை சூழ்நிலைகள், கேட்ட உடனே உங்களுக்கு இட்லி கிடைக்கிற மாதிரியான ஒரு ப்ராசஸ், இது அத்தனைக்கும் நீங்கள் செலவு பண்ணுறீங்க. ஆனால் சிறு முதலாளிகள் பல நேரங்களில் நினைக்கிறாங்கன்னா சிக்கனப்படுத்துவோம் நினச்சி முதல்ல சிக்கனப்படுத்துறது இந்த சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கு. தெரிஞ்ச இடத்துலையே விற்றுக்கிட்டு இருக்கிறது, பழைய முறைகள்லேயே கொண்டு போகிறது, நேற்று வரைக்கும் நல்லா போனால் நாளைக்கு நல்லா போய்டும் நம்ம நம்புறது, நம்ம தரம் நல்லா இருக்குது அதுவே தானாக கொண்டு போயிடும். சில பூக்கடைக்கு போர்டு எதுக்குங்க அப்படிங்கிறோம். இன்றைக்கி எல்லாத்துக்கும் விளம்பரம் தேவைப்படுது. விளம்பரம் மட்டும் இல்லை, சந்தைப்படுத்துதல் இப்படி இருக்குங்கிறது தேவைப்படுது. இப்படி இருக்குங்கிறது சொல்லணும். நம்ம ஒன்றும் இல்லை, ஒரு இது கிஃப்டே கூட நம்ம கையில் கொடுக்குறது இல்லையா, அதை ரேப் பண்ணி கொடுக்குறோம் இல்லையா, அழகாக அதுக்கு அழகாக ஒரு அட்டை போட்டு அது மேலே எழுதி அப்போ தான் அது கிஃப்ட்டுன்னு போகுது. அப்போ கொடுக்குற பொருளை கூட கொடுக்குற விதத்தில், தேவைப்படுற விதத்தில், தேவைப்படுற நேரத்தில், கொடுக்கக்கூடிய விலையில் கொடுக்க வேண்டிய கட்டாயம் வருது. அப்போ இது அத்தனைக்கும் ப்ராசஸ் வேணும்னா முதல்ல என்ன தெரியணும், மக்களோட மனநிலை தெரியணும், நம்மளுடைய வாங்குறவங்களுடைய மனநிலை தெரியணும். இப்போ தேவையில்லாத விஷயங்களை கொடுப்பதினால் மக்கள் அதை இதோட விரும்ப போகிறதில்ல. இப்போ இங்கேருந்து நீங்கள் அடிக்கடி இதுக்குள்ள வடநாட்டுக்கு போகிறவங்களுக்கு தெரியும், வடநாட்டிலலாம் நீங்கள் போய் புஃபே வச்சுருப்பாங்க, அதில் தயிர் சாதம் வச்சுருப்பாங்க. அந்த தயிர் சாதம் சாப்பிடவே முடியாது. நம்ம சரி இப்போ இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, நம்ம ஊர் தயிர் சாதம் தானே ஆசையாக போய் எடுத்திங்கன்னா முதல்ல என்னென்னு கேட்டிங்கன்னா சாதம் விதை விதையாக இருக்கும். அப்புறம் என்னென்னு கேட்டால் தயிரோடு ஒட்டாமல் தனியாக இருக்கும், அந்த சாதம் தனியாக தயிர் தனியாக இருக்கும். அப்புறம் தேவையில்லாத விஷயங்கள்லாம் முந்திரி பருப்புலாம் போட்டிருப்பாங்க, முந்திரி பருப்பு பழங்கள்லாம் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட தயிர் சாதம் சாப்பிட்ட ஃபீலிங் கிடைக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா விலை அதிகமாக செலவு பண்ணியிருப்பாங்க. ரைஸ் நல்ல ரைஸ், பாஸ்மதி ரைஸ் போட்டிருப்பாங்க, பழங்கள் நிறையா போட்டிருப்பாங்க, முந்திரி பருப்புலாம் போட்டிருப்பாங்க, எல்லாம் இருக்கும். ஆனால் நம்ம கேட்குற அந்த தயிர் சாதம் அது கிடையாது. அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம அதை வேண்டான்னு ஒதுக்கிட்டு மற்ற விஷயங்களுக்கு போகிறோம். இதே மாதிரி தான் நமக்கு வேணுங்கிறது வேணுங்கிற மாதிரி கிடைச்சா போதும். அப்போது வேணுங்கிறத வேணுங்கிற மாதிரி கொடுக்கணும்னா தொடர்ந்து நம்முடைய வாடிக்கையாளருடன் பேசுவது முக்கியம். வாடிக்கையாளரின் மனநிலையை புரிந்து கொள்ளுதல் முக்கியம். இன்றைக்கு நான் பெரிய பெரிய இதுக்கெல்லாம் நிறுவனங்களுக்கு ஆலோசனை சொல்லும் பொழுதும் அடிக்கடி சொல்கிறது தான், எவ்வளவு நேரம் இவங்க வாடிக்கையாளர்கிட்ட நம்ம எல்லாரும் நம்ம போயிருக்கோம் அப்படின்னு. எப்போ யார் போயிருக்கீங்க, யாருங்கிட்ட விற்பனை செய்கிறவங்க மட்டும்தானா, மற்றவங்க பின்னாடி இருக்கக்கூடியவங்க, இவங்க தரம் சம்மந்தப்பட்டவங்க, உற்பத்தி சம்மந்தப்பட்டவங்க, இவங்க அத்தனை பேருக்கும் வாடிக்கையாளரின் தேவை என்னன்னு தெரியாமல் போனால் தவறு செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகம். அப்போது எவ்வளவு செலவு பண்ணணும், இப்போ இதுதான் அந்த பொருள்னால் அந்த பொருளுக்கு சந்தைப்படுத்துதலுக்குன்னு ஒரு செலவு இருக்குது இல்லையா, அந்த செலவு எப்படி நிர்ணயம் பண்ணணுன்னா வாடிக்கையாளருடைய தேவையை புரிந்து கொண்டு வாடிக்கையாளர் இருக்கும் இடத்திற்கு நம்ம போயோ அல்ல நம்ம இடத்திற்கு வாடிக்கையாளரை வரவழைப்பதற்கோ என்னென்னலாம் செய்யணும்னு பட்டியல் போட்டு அது அவர்களை கண்டிப்பாக செய்ய வைக்குமா என்பதையும் ஆராய்ச்சி செய்து அதற்கு பின்னாடி தான் ஒரு பட்ஜெட், வரவு செலவு கணக்கு வைக்கணும். ஏதோ ஒன்று செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு பண்ணுற விஷயங்கள் நீண்ட காலம் நிலைப்பதில்லை. எப்படி விஞ்ஞானத்தில் அடிப்படையாக சில விஷயங்கள் விதிகள் இருக்குது, அதே மாதிரி இந்த சந்தை உளவியலிலும் அடிப்படை விதிகள் நிறையா இருக்குது.